நான் இப்படியாக மைய சிந்தனையை எடுத்திருக்கிறேன். ஆண்டோடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள். முதல் வாசகத்திலே அந்த செய்தியைத்தான் எசேயா இறைவாக்கினர் அழுத்தமாக சொல்லுகிறார். முதல் வாசகத்துக்கு நாம் நேரடியாக செல்வோம். எசேயா இறைவாக்கினர் இஸ்ரவேல் மக்களிடம் சொல்லுகிறார், ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். நாம் கூட திரும்பி வந்திருக்கிறோம் நிறைய நாட்கள் கழித்து. ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். வாய்ப்பிருக்கிற போதே ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் மிக அண்மையில் இருக்கிறார். அவர் மன்னிக்கின்ற கடவுள், இரக்கமுள்ள கடவுள். நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைப்பது இல்லை. உங்களுடைய எண்ணங்களை விட கடவுளுடைய எண்ணங்கள் உயர்ந்தவை. எனவே தீயவர் தன்னுடைய தீய வழிகளை விட்டுவிட்டு ஆண்டவரிடம் வரட்டும் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை அவர் முன்வைக்கிறார். ஒன்று, ஆண்டவரிடம் வாருங்கள். அண்மையில் இருக்கிற போதே ஆண்டவரை தேடுங்கள். முதல் சிந்தனை. இரண்டாவது, ஆண்டவரிடம் நீங்கள் திரும்பி வருகின்ற போது, திரும்பி வருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுடைய தீய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு வாருங்கள். இதுதான் நிபந்தனை. ஆண்டவரிடம் நீங்கள் வருகின்ற போது உங்களுடைய தீய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு வாருங்கள். ஏனென்றால் அவர்கள் தீய வழிகளில் சென்று அந்நிய தெய்வங்களை வணங்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அந்நிய தேசத்துக்கு அடிமையான அந்த நிகழ்வுகள் எல்லாம் இஸ்ரவேல் மக்களுடைய மனதில் இருக்கிறது. எனவே சொல்கிறார், நல்ல தீய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல வழிக்கு வாருங்கள். மூன்றாவது, நம்முடைய கடவுள் மன்னிக்கின்ற கடவுள், இரக்கமுள்ள கடவுள். ஒருவேளை நாம் மீண்டும் திரும்பி வந்தால் கடவுள் நம்மை தண்டிப்பாரோ? நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவர் நினைத்து கடவுள் நம்மை தண்டித்து விட்டால் நினைக்காதீங்க. அவர் மன்னிக்கிற கடவுள். நீங்கள் திரும்பி வருகின்ற போது அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அவர் இரக்கமுள்ள கடவுள். மூன்றாவது. நான்காவது, நீங்கள் நினைக்கிறபடி நம்முடைய கடவுள் தண்டிக்கிற கடவுள் அல்ல. கடவுளை பற்றிய உங்களுடைய எண்ணங்கள் மாறானவை. நீங்கள் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் கடவுளுடைய எண்ணம் அல்ல. ஒருவேளை கடவுள் தண்டிப்பார், பனிஷ் பண்ணுவார், அப்படி நீங்கள் நினச்சி நிற்கிறீங்க. ஆனால் கடவுளுடைய எண்ணம் அதுவல்ல. உங்களை தண்டிக்கின்ற எண்ணம் கடவுளுக்கு இல்லை. மாறாக உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்கின்ற கடவுள். முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, கடவுளுடைய எண்ணங்கள் மிக உயர்ந்தவை. கடவுளுடைய எண்ணங்கள் மிக மேலானவை. அவை நம்முடைய எண்ணங்களை போல அல்ல. தவறு செய்தவனுக்கு தண்டனை, தவறு செய்தவனுக்கு பனிஷ்மெண்ட், பழி வாங்க வேண்டும், கோபப்பட வேண்டும், ஆத்திரப்பட வேண்டும், எப்படியாவது அவரை கஷ்டப்படுத்த வேண்டும். தவறுக்கு தண்டனை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். இது உங்களுடைய எண்ணங்கள். கடவுளுடைய எண்ணங்கள் அப்படி அல்ல. இதுதான் எசேயா இறைவாக்கினர் நமக்கு முன்வைக்கின்ற செய்தி. இந்த செய்தியை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற உண்மையான சிந்தனை என்ன என்று சொல்லிவிட்டு இந்த வாசகத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்ற செய்திக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு இந்த ஊமையின் வழியாக என்ன சொல்ல வருகிறார்? முதலானோர் கடைசியாவது, கடைசியான முதலாவது. இதுதான் தீம் இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுவது என்ன? முதலில் 6 மணிக்கு வந்த அந்த மனிதர்கள், வேலைக்கு வந்த அந்த மனிதர்கள் இஸ்ராயேல் மக்கள். பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் இஸ்ராயேல் மக்கள். அவர்களோடு கடவுள் பழைய ஏற்பாட்டிலேயே உடன்படிக்கை செய்து கொண்டார். 6 மணிக்கு வந்து வேலைக்கு வந்த மக்கள் அந்த இஸ்ராயேல் மக்கள். எனவே அவர்கள் நினைத்தார்கள், நாம் தான் கடவுளுக்கு மிகச் சொந்தமான மக்கள். எனவே கடவுள் நமக்குரியவர், நமக்கு அந்த விண்ணக வாழ்வு உண்டு, மீட்பு உண்டு. கடவுள் நமக்கு நல்ல வாழ்வை கொடுப்பார், நம் மீது அதிகமான அன்பு செலுத்துவார். நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள், அவர் நமக்கு சொந்தமானவர். எனவே நாம் கொடுத்து வைத்தவர்கள். இப்படி நினைத்து கொண்டிருந்த இந்த இஸ்ராயேல் மக்கள் இயேசு வந்த காலகட்டத்திலே மெசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் பிற இனத்தார், புற இனத்தார், பாவிகள், ஆயக்காரர்கள், வரி தண்டுபவர்கள், இவர்கள் எல்லோருமே இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களெல்லாம் அந்த நாளினுடைய பல நேரத்தில் வந்த வேலையாட்கள். கடவுள் எப்படி இவர்களை பார்க்கிறார்? தொடக்க
அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ராயல் மக்களையும் தான் வந்த பின்பு தன்னை ஏற்றுக்கொண்ட பிற இனத்தாரையும் கடவுள் எப்படி வைக்கிறார் என்றால் ஏற்ற தாழ்வுகளோடு பார்ப்பது இல்லை. நீ பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், உன்னோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், எனவே நீ ஸ்பெஷல், நீ இப்பதான் வந்த, நீ இப்பதான் கடவுளை ஏற்றுக்கொண்டாய், எனவே நீ அவர்களை விட கொஞ்சம் கம்மி. ஆண்டவருடைய பார்வையிலே இந்த ஏற்றத்தாழ்வு இல்லை. நீ முன்பாக வந்தாலும் கூட இந்த பின்பாக வந்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், என்னை முழுமையாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இறைவன் தருகின்ற செய்தி இதுதான். ஆண்டவருடைய பார்வையில் இறை ஆட்சியில் எல்லோருமே சமம். நீ முன்னாடி வந்த, நீ பின்னாடி வந்த, நீ அதிக நேரம் உழைத்தாய், நீ குறைவாக உழைத்தாய், நீ ரொம்ப நாள் கிறிஸ்துவனாக இருந்த, நீ கொஞ்ச நாள் தான் கிறிஸ்துவனாக இருந்த, நீ உன்னுடைய முன்னோர்கள் வழியிலே நீ பாரம்பரிய கிறிஸ்துவன், நீ இப்போதான் கன்வெர்ட் ஆன, இல்லை. ஆண்டவருடைய பார்வையிலே எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். யாரையும் ஆண்டவருடைய அன்பிலே அதிகம் குறைவு என்று ஆண்டவர் தன்னுடைய அன்பை பிரித்து கொடுப்பதில்லை, குறைத்து கொடுப்பதில்லை. தன்னுடைய அன்பை இலவசமாய் முழுமையாய் கொடுக்க விரும்புகிறார். எனவே நீ எவ்வளவு நேரம் உழைத்தாய் என்பது அல்ல என்னுடைய கணக்கு, உனக்கு என்னுடைய அன்பு தேவைப்படுகிறது. எனவே நான் என் அன்பை முழுமையாய் கொடுக்கிறேன், இரக்கத்தை முழுமையாய் கொடுக்கிறேன். இதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இஸ்ராயல் மக்களை எந்த அளவுக்கு அன்பு செய்தாரோ அதே அளவுக்கு பிற இனத்தாரையும் அன்பு செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்களுக்கு எந்த அளவு தன்னுடைய இரக்கத்தை காட்டினாரோ அதே அளவுக்கு மற்ற மக்களுக்கும் பாவிகளுக்கும் இரக்கத்தை காட்டுகின்ற தேவனாய் இருக்கிறார். எல்லோருக்கும் சமமான அன்பு, எல்லோருக்கும் சமமான மன்னிப்பு, எல்லோருக்கும் சமமான இரக்கம், ஏற்றுத்தாழ்வு காட்டாத கடவுளாய் நம்முடைய கடவுள் இருக்கிறார். இதுதான் இன்றைய நற்செய்தியுடைய முக்கிய செய்தியாய் நமக்கு இருக்கிறது. இந்த வாசகத்தை இன்று நம்முடைய சூழலுக்கு, நம்முடைய குடும்ப சூழலுக்கு, நம்முடைய சமூக சூழலுக்கு எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நான் ஏற்கனவே சொன்னது போல கடவுளுடைய எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள், இதை கொஞ்சம் நாம் பிரித்து பார்ப்போம். உங்களுடைய எண்ணங்களை விட என்னுடைய எண்ணங்கள் மேலானவை என்று கடவுள் சொல்லுகிறாரே, நம்முடைய எண்ணங்களை விட கடவுளுடைய எண்ணங்கள் எப்படி மேலானவையாக இருக்கின்றன? அது நம்முடைய எண்ணங்களுக்கும் கடவுளுடைய எண்ணங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதை இன்றைக்கு நாம் சற்று சிந்திப்போம். இந்த செய்தியை நாம் உள்வாங்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அல்லது இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தியை கொஞ்சம் இந்த வெங்காயம் தோல் உரிப்பது போல நாம் கொஞ்சம் இந்த வாசகத்தை கொஞ்சம் பிரித்து பார்ப்போம். ஒவ்வொரு நிகழ்வாக என்ன நடந்தது என பார்ப்போம். முதலில் இந்த நற்செய்தியை ஆண்டு சொல்கிறார், விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று சொல்லி ஒரு கதையை சொல்லுகிறார், ஒரு ஓமையை சொல்லுகிறார். 6 மணிக்கு, விடிய காலையிலே 6 மணிக்கு அவர் வேலையாட்களை அழைப்பதற்காக சொல்லுகிறார். முதலில் வருகின்ற நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக யூத சமூகத்தில் வேலை, சம்பளம், கூலி இதெல்லாம் கொஞ்சம் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. யூதர்கள் ஒரு நாள் வேலை என்பது அவர் எப்படி எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரையிலும் அவர்கள் கணித்தார்கள் என்றால், காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு நாள் வேலை. நாமெல்லாம் காலையில் தொடங்கி மாலை போயிட்டு, இரவு போயிட்டு, நைட்டுக்குள்ளே போயிட்டு, திருப்பி அடுத்த நாள் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறோம். நேரமே கிடையாது, நேரமே இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கி அப்படி தான் போயிட்டு இருக்கு ஐடி ஃபீல்ட். வேலை பாவம். நேற்று கூட ஒருவரை நான் சந்தித்தேன், வாட்ச்மேன். 2 நாட்கள் அவர் தொடர்ந்து பணி செய்திருக்கிறார். காலையில் நைட்டு, காலையில் நைட்டு. எப்படி செய்ய முடியும்? 2 நாள் வாட்ச்மேன் வேலை தொடர்ந்து, ஓய்வில்லாம். அது இன்றைக்கு நமக்கு வேலை வேண்டும் என்றால் அப்படியாகத்தான் செய்தாக வேண்டியிருக்கிறது. ஆக யூத சமூகத்தில் ஒரு நாள் வேலை காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை, இதுதான் ஒரு நாள் வேலை. அந்த ஒரு நாளைக்குண்டான கூலி எவ்வளவு என்றால் 1 தெனாரியம். இது லீகலாக நேர்மையான கூலி, ஏமாத்துகிற கூலி அல்ல. ஒரு நாளைக்கு 1 தெனாரியம், எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு கூலி, நேர்மையான கூலி.
ஒரு நாளுடைய தேவைகளை அந்த ஒரு தெனாரியத்தின் வழியாக ஒரு குடும்பம் சந்திக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு தெனாரியத்தை வைத்து ஒரு குடும்பம் ஒரு நாளைக்குண்டான செலவுகளை கவனிக்கலாம். எனவே நேர்மையான கூலி ஒரு தெனாரியம். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் வேலை செய்தால் ஒரு தெனாரியம், ஒரு நாள் கூலி. இந்த வேலைக்கு ஆட்கள் எடுப்பது, இன்றைக்கெல்லாம் நம்ம தொலைபேசியின் வழியாக ஆட்கள் எடுத்துடலாம். பிளம்பிங் கொஞ்சம் வேலைக்கு வாங்க, எலக்ட்ரீஷியன் கொஞ்சம் வேலைக்கு வாங்க, எல்லாத்துக்கும் வேலை இருக்குது. சமைக்கலை கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்துடுங்க, எல்லாத்துக்கும் வேலை ஆட்கள் இருக்காங்க. நமக்கு எதையும் தொலைபேசியின் வழியாகவே நாம் கொண்டு வந்து விடலாம். அன்றைக்கு வேலை ஆட்களை அழைப்பதற்கு அவர்கள் சந்தையில் கூடுவார்கள். வேலையாட்கள் சந்தையில் கூடுவார்கள். இன்னைக்கு கூட அந்த சிஸ்டம் வந்துடுச்சு. மார்க்கெட்டில் ஆட்கள் இருப்பாங்க, நமக்கு தேவையானவர்களை போய் நாம் அழைக்கலாம். இன்றைக்கு அந்த சிஸ்டம் வந்துடுச்சு. இப்போ இந்த மார்க்கெட்டுக்கு போகின்ற போது பெரும்பான்மையாக பெரிய பணக்காரர்கள் செல்வது கிடையாது. பெரிய பணக்காரர் போயிட்டு வேலையாட்களை அழைப்பது கிடையாது. அவர்கள் தங்களுடைய வேலையாட்களை அனுப்பி ஆட்களை அழைத்து வர சொல்வார்கள். ஆக சந்தையில் இருப்பார்கள். இப்போ சந்தையில் எல்லோருமே இருப்பாங்க. தங்களுக்கு தேவையான வேலையாட்களை அவர்கள் எடுப்பார்கள். இப்போ ஐபிஎல் போட்டியெல்லாம் தொடங்கிடுச்சு. இந்த டீமெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. இப்போ ஏலம் எடுத்தாங்க, விளையாட்டு வீரர்களை எல்லாம் ஏலம் எடுத்தாங்க. எடுத்த உடனே ஒரு டீம் ஓனர் அந்த டீமை எடுக்கிற முதல் ஆள் யாராக இருப்பார்? பேட் பண்ண தெரியாத, ஃபீல்டிங் பண்ண தெரியாது, பவுலிங் பண்ண தெரியாது, அவரைத்தான் முதலில் எடுப்பார் இல்லையா? நீங்கள் பேச முடியாது, மாஸ்கெல்லாம் போட்டுக்கனால பேச முடியாது, இல்லைன்னா அப்படியே பேசிடுவீங்க. யார் முதல்ல எடுப்பாங்க? திறமைசாலி எடுப்பாங்க. எல்லாத்திலும் ஆல்ரவுண்டர் திறமைசாலியை முதலில் எடுப்பார்கள். அப்படியே கம்மியாக கொஞ்சம் வீக்கானவர்கள் எடுப்பாங்க. இதே தான் யூத சமூகத்திலே சந்தையில் நடந்தது. வேலைக்கு எடுக்கிற போது பலசாலியாக இருக்க வேண்டும். நீண்ட நேரம், ஒரு நாள் 12 மணி நேரம் உழைக்கக்கூடிய அவர் உடல் வாகு இருக்க வேண்டும். அவர் செய்கின்ற தொழிலே அவருக்கு அனுபவம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களை அவர்கள் முதலில் எடுப்பார்கள். இந்த வயதானவர்கள், நோயாளிகள், உடல் வாகு இல்லாதவர்கள், உடல் சரியில்லாதவர்கள், இவர்களையெல்லாம் வேலைக்கு எடுக்க மாட்டார்கள். இப்போ இதுதான் இந்த சூழல். ஆக ஒரு நாள் வேலை எவ்வளவு நேரம், அந்த ஒரு நாளைக்கு உண்டான கூலி எவ்வளவு, அவர்கள் சந்தையில் இருக்கின்ற போது முதலில் யாரை எடுப்பார்கள், அது பின்பாக யாரை எடுப்பார்கள் தேவைப்பட்டார், இது நாம் பார்த்தோம். இப்போ அந்த நிகழ்வுக்கு வருவோம். தலைவர் ஒருவர் சந்தை வேலைக்கு செல்கிறார். விடிய காலையிலே 6 மணிக்கு தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை எடுக்கிறார். ஒரு தெனாரியும் என்று பேசுகிறார். முதல் செய்தி இந்த நிகழ்வில் வேலையாட்களை 6 மணிக்கு எடுத்த அந்த நிகழ்வு. இதில் ஆண்டோடைய எண்ணம் சிறந்தது, நம்முடைய எண்ணம் அவ்வளவு சிறந்ததாக இல்லை என்ற செய்தியை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இங்கே அந்த ஆட்களை எடுத்து அந்த மனிதர் கடவுளுக்கு சமமானவர். கடவுளை ஒப்பிடுகிறார் ஆண்டவர் இயேசு. அந்த வேலைக்கு ஆட்களை எடுத்து சென்ற அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் கடவுளுடைய பிரதிநிதியாக அங்கே வெளிப்படுகிறார். கடவுளை பிரதிபலிக்கின்ற ஒரு மனிதனாக இங்கே ஆண்டவர் இந்த கதையிலே அந்த மனிதனை வைக்கிறார். தொடக்கத்திலே 6 மணிக்கு சென்று வேலையாட்களை எடுத்தவர்கள் தான் யூத மக்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த மக்களை தன்னுடைய மக்களாக தேர்ந்தெடுத்தார். இவர்கள் எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள். மிக கொடுமையான வேலைகளை செய்து துன்பப்பட்டு வந்த மக்கள் இந்த இஸ்ராயல் மக்கள். தங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மன்னன் இல்லையே, தங்களுக்கென ஒரு நாடு இல்லையே, தன்னுடைய வாழ்க்கை இப்படியாக துன்பத்திலே கஷ்டத்திலே போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி புலம்பினார்கள். அது யாவே கடவுளை நோக்கி புலம்பல, கடவுளை நோக்கி புலம்பினார்கள். ஏதாவது ஒரு கடவுள் எங்களை விடுவிக்க வர மாட்டாரா? ஏதாவது ஒரு கடவுள் எங்களை பாதுகாக்க வர மாட்டாரா? விடுதலை கொடுக்க வர மாட்டாரா என்று சொல்லி புலம்பிய போது இந்த கடவுள் தானாக வந்தார். இந்த கடவுள் தானாக வந்து அந்த இஸ்ராயல் மக்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன், நீங்கள் எனக்கு மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பின் உடன்படிக்கையை அவர் மக்களோடு ஏற்றுக்கொள்கிறார். உடன்படிக்கையை போடுகிறார். நீங்கள் என் மக்கள், நான் உங்களுடைய கடவுள். இந்த 6 மணிக்கு வந்த மக்கள் இஸ்ராயல் மக்களை சுட்டி காட்டுகிறது.
பிரியமான, இந்த இடத்திலே ஆண்டவருடைய சிந்தனை என்ன? துன்பப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என சொல்லி ஆண்டவர் இறங்கி வந்தது. அவராகவே இந்த மக்களை தேர்ந்து கொண்டார்கள். இந்த மக்கள் தேர்ந்து கொள்ளவில்லை. தங்களை விடுவிக்க யாரோ வரமாட்டார்கள் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையிலே கடவுள் தானாகவே வந்து இந்த மக்களை தேர்ந்து கொண்டார். இதுதான் ஆண்டவருடைய சிந்தனை. துன்பத்தில் இருந்த மக்களை தானாகவே வந்து, நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்கள் மீது அன்பும் இரக்கம் கொண்ட கடவுளாக நாம் இங்கே பார்க்கின்றோம். இவர்கள் மிக நல்லவர்களோ மிக நேர்மையாளர்களோ அல்ல, இவர்கள் துன்பப்படுகிறார்கள். எனவே இவர்களை நாம் தேர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம் 15ஆம் அதிகாரத்தில் இதே வசனத்தை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என சொல்லுகிறார். நாம் கடவுளை தேர்ந்து கொள்ளவில்லை, மாறாக தாயின் வயிற்றில் இருக்கிற போதே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப புனிதமானவர்களா, பாவம் செய்யாதவர்களா? இல்லை, நாம் பாவிகள், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள். ஆனாலும் கடவுள் சொல்கிறார், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இதுதான் கடவுளுடைய மாபெரும் இரக்கம், மாபெரும் அன்பு. இதுதான் ஆண்டவருடைய எண்ணம். அதாவது, இவங்களால எனக்கு எந்த பயனும் கிடையாது, உங்களால் எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது என்ற நிலையிலே கூட கடவுள், நீ எனக்கு வேணும், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அதுதான் உயர்ந்த எண்ணம். இப்போ நாமெல்லாம் அடுத்தவர்களோடு பழகின்ற போது, நாமெல்லாம் அடுத்தவர்களோடு சேர்கின்ற போது நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? அவர்களிடமிருந்து நாம் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம். குறைந்தபட்சம் அவருடைய அன்பு, அவருடைய புரிதல். ஆனால் இறைவன், நாம் அவரை வெறுத்து ஒதுக்கி பாவம் செய்தாலும் கூட நம்மை மன்னித்து மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக அவர் இருக்கிறார். இதுதான் உயர்ந்த எண்ணமாக ஆண்டவரிடம் நாம் பார்க்க முடிகிறது. கடவுள் இஸ்ராயேல் மக்களை மிக உயர்ந்த எண்ணத்தோடு அவர் துன்பப்பட்ட போது அவர்களை தேர்ந்து கொண்டார். இது முதல் செய்தி. அது பின்பாக என்ன நடக்கின்றது? அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். நீங்கள் ஒரு நாள் முழுவதுமாக என்னுடைய திராட்சை தோட்டத்திலே உழைத்தீர்கள் என்றால் ஒரு தெனாரியம் உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாளுக்குண்டான அந்த தெனாரியத்தை கூலியை கொடுப்பேன். கடவுள் அந்த மனிதர், அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர், அந்த 6 மணிக்கு வந்தவர்களோடு நியாயமான கூலியை பேசி முடிக்கிறார். ஒரு நாளைக்குண்டான கூலி அதுதான் அந்த சமூகத்திலே, அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். கூலி பேசப்படுகிறது. ஆனால் இவருக்கு போய் திராட்சை தோட்டத்தில் பணி செய்கிறார்களா இல்லையா, செய்வாங்களா இல்லையா, அதெல்லாம் தலைவர் கேட்கல. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கூடை திராட்சை பழம் எடுப்பீங்க? ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் எத்தனை கூடை திராட்சை பழம் நீங்கள் பறிப்பீங்க? அந்த கணக்கு சொல்லுங்கள், அதுக்கு ஏற்றப்பட நான் கூலி. நீ ஒரு கூடை எடுத்தாலும் சரி, 10 கூடை எடுத்தாலும் சரி, நான் உனக்கு கூலியை கொடுத்துறேன். பிரியமானவர்களே, இங்கே தலைவன் ஒரு நாள் உண்டான கூலியை உனக்கு கொடுப்பேன் என்று உத்தரவாதம் செய்கிறார். நான் உன்னை ஏமாற்ற போகிறது கிடையாது. நீ வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலாலும் சரி, ஒரு நாளுக்கு உண்டான கூலி நான் உனக்கு கொடுத்துடுவேன். நேர்மையான கூலி, அது நீதியான கூலி. அது சொன்னது மட்டும் இல்லைங்க, மாலை வேலை வருகின்றது. மாலை வேலை வருகின்ற போது எல்லோருக்கும் ஒரு தெனாரியம். அது தாமதமாக வந்தவங்களுக்கு ஏன் ஒரு தெனாரியம் கொடுத்தார், அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இவர்களுக்கு ஒரு தெனாரியம் கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க சொல்லிட்டார். மாலை வேலையிலே கொடுக்கணும் சொல்லிட்டார். நாம் பார்க்கணும், பழைய ஏற்பாட்டிலே ஒருவன் உங்களுடைய தோட்டத்தில் வேலை செய்தால் அவனுக்கு உண்டான கூலியை மாலை பொழுது வந்த உடனே கொடுத்து விட வேண்டும். அவனுடைய கூலியை கொடுத்துடணும், அவ்வளவுதான், அன்னைக்கு கொடுத்துடணும். அதை அவன் செய்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை அவன் செய்கிறான். இன்னைக்கு நீ வேலை செஞ்ச உனக்கு உண்டான கூலியை நான் கொடுக்க சொல்லிட்டேன். பேசிய கூலி கொடுக்கப்பட்டது. இங்கே தலைவன் 6 மணிக்கு வந்தவர்களை ஏமாற்றவில்லை, ஏமாத்தல. பேசின கூலியை கொடுத்தார், கொடுக்க வேண்டிய நாளிலே கொடுத்தார். தன்னுடைய வார்த்தையில் அவர் சுத்தமாக இருந்தார். தான் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். எந்த விதத்திலும் 6 மணிக்கு வந்தவர்களை அவர் ஏமாற்றவில்லை. குறைத்தும் கொடுக்கல, நீ வேலை செய்யல அப்படி கம்ப்ளைண்ட்டும் பண்ணல,
நீ இத்தனை கூட தான் திராட்சை பழம் எடுத்தேன், அதை நான் கம்மி பண்ணுவேன் சொல்லலை. உனக்கு காலையிலே நான் என்ன பேசணும் அதை கொடுத்துறேன். ஏமாற்றவில்லை. கடவுள் நாம் செய்கின்ற பணிகள், நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கின்றோம், எந்த அளவுக்கு நல்லவர்களாக இருக்கின்றோம் என்பதெல்லாம் வைத்து கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. நாம் எல்லாம் எவ்வளவு நன்மை பண்றோமோ அதுக்கேற்ற ஆசீர்வாதம். நீ எவ்வளவு நல்லவனாக இருக்கிறோ அதுக்குண்டான ஆசீர்வாதம். நீ எந்த அளவுக்கு கெட்டவனாக இருக்கோ அதுக்குண்டான பனிஷ்மெண்ட். அப்படி கடவுள் எடை போட்டு பார்த்தால், நீதியோடு நேர்மையோடு அப்படி ஆண்டவர் கணக்கு போட்டு பார்த்தால், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் பெற்றிருப்பதற்குண்டான தகுதி நம்மிடம் இருக்கிறதா? இன்னைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி நமக்கு இருக்கா? நம்ம அவ்வளவு நல்லவர்களா? இறைவன் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அளவுக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் என்ன மிகப்பெரிய நல்லவனாக இருக்கிறேன் என்றால் இல்லை. கடவுள் நம்மை ஏமாற்றுவதில்லை. கடவுள் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. பவுலடியா சொல்லுகிறார், இறைவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. நீ தப்பு பண்ணிட்ட அதனால் கொடு, நீ தப்பு பண்ணிட்ட அதனால் நான் பிடுங்கிறேன். இல்லை, இறைவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை பிடுங்கிக் கொள்வது இல்லை. இங்கே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடவுள் பேசியபடியாகவே, அந்த தலைவன் பேசியபடியாகவே அவனுக்கு கூலியை கொடுத்தார். ஏமாற்றவில்லை. கொஞ்சம் கூட அதில் ஏமாற்றுத்தனம் கிடையாது. கொஞ்சம் கூட பேசி கூலியை கொடுத்தார். கொடுக்க வேண்டிய நாளிலே சரியா கொடுத்துட்டார். அவ்வளவுதான். எனவே கடவுள் நேர்மையானவர். அவர் எப்போதும் தன்னுடைய வாக்கிலே மாறாத கடவுள், தன்னுடைய வார்த்தையிலே மாறாத தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் தன்னுடைய வார்த்தையிலே மாற்றம் அடைவது இல்லை, மாற்றி மாற்றி பேசுவது கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் மாற்றம் இருக்கிறது. காலையிலே ஒன்று பேசுகிறோம், மதியம் ஒன்று பேசுகின்றோம், மாலையிலே இன்னொன்று பேசுகிறோம். நமக்கு சாதகமாக பேசுகிறோம், நேர்மையாக அல்ல, நமக்கு சாதகமாக பேசுகிறோம். இங்கே தலைவன் பேசியதான். நேர்மையான கூலி கொடுப்பேன், கொடுத்தான், மாற்றம் கிடையாது. அப்ப நம்முடைய சிந்தனை வேறாக இருக்கிறது, மாற்றம் அடைகிறது. நேரத்துக்கு ஏற்றப்போல் நாம் மாறிக்கொள்கிறோம், நமக்கு ஏற்றப்போல் நாம் நம்முடைய பேச்சை அமைத்துக் கொள்கிறோம், நமக்கு சாதகமாக நம்முடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்கிறோம். கடவுள் நேர்மையானவர், நாம் எப்படி? மூன்றாவது இங்கே பார்ப்பது என்னவென்றால், வெவ்வேறான நேரங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட பணியாளர்கள். வெவ்வேறான நேரங்கள், காலை 9 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு, வெவ்வேறு சூழலில் வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற பணியாளர்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்கள ஏன் 5 மணி வரைக்கும் அவர் வேலைக்கு போகாமல் ஏன் இருந்தார், 3 மணி வரைக்கும் அவர் வேலைக்கு போகாமல் ஏன் இருந்தாங்க என்றால், வேலைக்கு கூப்பிடல, அவ்வளோதான். இவர்கள் 9 மணிக்கு அழைக்கப்பட்டிருந்தால் போக மாட்டேன்னு சொல்லி இருப்பாங்களா? இல்லை நான் 5 மணிக்கு தான் போவேன் அப்படின்னு யாராவது பணியாளர் சொல்லுவாங்களா? இவர்கள் சோம்பேறிகள் அல்ல. 1 மணிக்கு சென்றவனும், 5 மணிக்கு சென்றவனும், 9 மணிக்கு சென்றவனும், 3 மணிக்கு சென்றவனும் சோம்பேறி கிடையாது. அவன் சோம்பேறியாக இருந்தால் காலையிலே 6 மணிக்கு தன்னை அழைக்கவில்லை என்ற உடனே வீட்டுக்கு சென்று தூங்கி இருப்பான். எப்படியாவது எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், 1 மணி நேரமாவது எனக்கு வேலை கிடைச்சா போதுன்னு சொல்லி இருந்தவன் தான் 5 மணிக்கு இருந்தவன். சோம்பேறி கிடையாது. சோம்பேறி 5 மணி வரைக்கும் எவனா வேலை கொடுப்பான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? எனக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், இன்றைய நாளை நான் செலவு செய்ய வேண்டும், இன்றைய நாளுக்கு என் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், மனைவிக்கு உணவு கொடுக்க வேண்டும், வீட்டு செலவுகளை கவனிக்க வேண்டும், ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது கிடைக்கும், அது கிடைத்தால் அதில் இருக்கின்ற வருமானமாவது எனக்கு கிடைக்கும் என்று வேலைக்காக காத்திருந்தவன் இந்த 5 மணி வரையிலும் இருந்தவன். மற்றெல்லாமே அப்படியாகத்தான், சோம்பேறி கிடையாது. பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட 5 மணி வரையிலும் இருந்தவர்களைத்தான் இந்த தலைவன் அழைக்கிறார். இவர்களை அழைப்பதால் இந்த தலைவனுக்கு என்ன லாபம்? 3 மணி வரையிலும் 5 மணி வரையிலும் இருக்கின்ற வீதியில் இருக்கின்ற சந்தையில் இருக்கின்ற இவர்களை கொண்டு போய் தோட்டத்தில் வைத்து யாருமே இவங்களை வேலைக்கு வைக்கல,
யாரும் இவர்களை வேலைக்கு அமர்த்தவில்லை. இப்படிப்பட்டவர்களை கொண்டு போய் வேலைக்கு வைத்தால் இவங்க என்ன செய்வாங்க? அதையெல்லாம் ஒன்றும் யோசிக்காம இவர்கள் தேவையில் இருக்கிறார்கள், இவருக்கு வேலை வேண்டும் என்று சொல்லி கொண்டு போய் வேலை கொடுத்தார். பிரியமானவர்களே, இதுதான் கடவுளுடைய உயர்ந்த எண்ணம். வேலை செய்வானா, இவன் திறமைசாலியா? கடவுள் நம்மை தகுதி பார்த்து அழைக்கவில்லை. இறைவன் நம்முடைய திறமையை பார்த்து நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய அந்தஸ்தை பார்த்து இறைவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய அறிவை பார்த்து இறைவன் தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை அழைக்கவில்லை. நாம் எல்லாம் பலவீனமானவர்கள் என்பதனால் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எல்லாம் பலவீனமானவர்கள். தாவீது ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்த சிறுவன், அவனை கடவுள் அழைக்கிறார். மொய்சன் திக்குவாய் என்று சொல்லி, எனக்கு பேச தெரியாது, திக்குவாயன் கொலைகாரன், இன்னும் சொல்ல வேண்டாம் எபிரேயனை கொலை செய்த ஒருவன், கொலையாளி, அவனை கடவுள் அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே மீனவ மக்களை அழைக்கிறார். என்ன தகுதி? போதிப்பதற்கும் மீனவர்களுக்கு என்ன தகுதி? அந்த காலத்தில் அவர் தெரிந்தெல்லாம் வலை, மீன்கள், படகு, கடல், கடலுடைய எல்லை, ஆழம், நற்செய்தியை இறையாட்சி அறிவிக்க வேண்டும், ஞானிகளைப் போல பேச வேண்டும். கடவுள் அவர்களை அழைக்கிறார். ஞானிகளுக்கு மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன், இயேசு நன்றி சொல்கிறார். பலவீனமானவர்களை இறைவன் அழைத்தார். நாம் பலசாலிகள் அல்ல. நானும் சரி, நீங்களும் சரி, நாம் எந்த விதத்திலே பலசாலிகள்? கொடுத்ததெல்லாம் இறைவன் கொடுத்தது, நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் இறைவன் கொடுத்தது. we are so weak. நாம் மிக மிக பலவீனமானவர்கள். இந்த 5 மணி வரையிலும் வேலை கொடுப்பான் என்று பலவீனமாக இருந்த அந்த மனிதனை போல நாம் பலவீனமானவர்களாக இருந்தோம். ஆனாலும் இறைவன் மிக பெருந்தன்மையோடு தன்னுடைய சுவிகார பிள்ளைகளாக ஏற்றிருக்கிறார். குறிப்பாக நான் என்னை வைத்து தியானிக்கின்ற போது இந்த குருத்துவ பணிக்கு நான் தகுதியானவனா தெரியாது. ஆனால் இறைவன் என் மீது இரக்கம் வைத்து இந்த தகுதியற்ற அடியேனை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால், பலவீனமான என்னையும் இறைவன் தன்னுடைய பணிக்காக அழைத்திருக்கிறார் என்றால் தான் கடவுளுடைய மாபெரும் அன்பு. பவுலடிய சொல்லுவார், நான் திருத்தூதன் என சொல்லிக்கூட தகுதியற்றவன், நான் அப்போஸ்தலன் என சொல்லிக்கொள்ள தகுதியற்றவன், நான் கிறிஸ்துவை ஒழித்திருக்கிறேன், சாகடித்திருக்கிறேன். ஆனாலும் கடவுள் என் மீது இரக்கம் கொண்டு தன்னுடைய பணிக்காக அவர் என்னை தேர்ந்தெடுத்தார். நான் பலவீனமானவன் என்று எனக்கு தெரியும், ஆனாலும் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார். உன் வலுவற்ற நிலையில் என் வல்லமையை உனக்கு கொடுப்பேன், உன் பலவீனமான நேரத்திலே என் பலத்தை கொடுப்பேன். பெரியமானுடைய பவுலடியாருக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லோருக்குமே அதுதான். நாம் பலவீனமானவர்கள், ஆனாலும் இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டார். அதுதான் ஆண்டவருடைய மேலான எண்ணம். இந்த பலவீனமானவர்கள் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இவங்களெல்லாம் வச்சு நம்ம என்ன பெருசா இறையாட்சி கட்டி எழுப்ப போறோம் என்று கடவுள் நம்மை ஒதுக்கி விடவில்லை, இறையாட்சிக்குள் சேர்த்து கொண்டார். இறுதியாக இங்குதான் நமக்கு பிரச்சனை வருகின்றது. இந்த சம்பளம் கொடுக்கிற இடத்துல தான் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி கிடையாது. நீ எந்த டைம் வேணா யாரை கூப்பிட்டுக்கோ, எந்த டைம் வந்து வேலை செய்யற, அதுவும் பிரச்சனை. எனக்கு எங்க பிரச்சனை? அவனுக்கு கொடுத்த சம்பளத்தை எனக்கும் கொடுத்தீங்க, இங்க பிரச்சனை. இங்கே வேலை செய்கிற பல பேருக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். எந்த அனுபவம்? காலையிலே வந்த இந்த மனிதனுக்கு உண்டான அனுபவம். நாங்கள் எவ்வளோ காலையிலேருந்து வேலை செய்கிறோம், எங்களுக்கும் அதே சம்பளம். மதியத்தில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு அதே சம்பளம். அல்லது நாங்கள் எவ்வளோ கடினப்பட்டு உழைக்கிறோம், எங்களுக்கும் அதே சம்பளம். நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. 10 மணிக்கு வருவாங்க, வந்தோடனே நேரம் ஒரு டீ சாப்பிட போவாங்க, அப்படியே 4 பெஞ்சு சுற்றி வருவாங்க. அவங்க ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, அப்படியே கொஞ்சம் லஞ்சுக்கு போவாங்க, திருப்பி அப்படியே சுற்றி வருவாங்க, திருப்பி டேபிள் உட்காடுவாங்க. 5 மணிக்கு நாங்கள் கிளம்பும்போது அவனுக்கு கிளம்பி போயிடறாங்க. அவனுக்கு அதே சம்பளம், எங்களுக்கு அதே சம்பளம். அவங்க ஏமாத்துறாங்க, நாங்கள் சின்சியராக வேலை செய்கிறோம். இந்த அனுபவம் நமக்கு வந்திருக்கும். சின்சியராக வேலை செய்கிற எங்களுக்கு அதே சம்பளம், ஏமாத்துற எங்களை விட அதிகமான சம்பளம் கூட சில சமயத்தில் இந்த அனுபவம் வந்திருக்கும். இதே தான் அவங்களுக்கு வந்துச்சு. இதில் ஒரு தப்பும் கிடையாது. நமக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி இல்லையா?
ஆக இதே தான் அவங்களுக்கும் கஷ்டம். 6 மணிக்கு நாங்கள் வேலை செஞ்சோம், 5 மணிக்கு வந்திருக்காங்க, 1 மணி நேரம் தான். இங்கே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒரு நாள் கூலி ஒரு குடும்பத்துக்கு போதுமானது. ஒரு தெனாரியம் என்பது கடைசி பணம். கடைசி பணம் நமக்கு ஒரு ரூபாய் கீழே ஏதாவது இருக்கா? 1 ரூபாய் இல்லைன்றீங்களா? 1 ரூபாய் கீழே 50 காசெல்லாம் இருக்கா? இல்லை, தெரில. 1 ரூபாய் வச்சுப்போம், கடைசி பணம். அது கீழே ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு நாள் கூலி ஒரு தெனாரியம், அதுதான் கடைசி பணம், அது கீழே ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு நாளுக்கு உண்டான கூலியை 6 மணிக்கு வந்தவனுக்கு கொடுத்து இவனுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? என்ன கொடுக்க முடியும்? எனவே ஒரு நாளுக்கு உண்டான கூலியை எல்லாருக்கும் கொடுக்க சொல்றார். அது ஒரு குடும்பத்துக்கு போதுமான. 6 மணிக்கு வந்தவனுக்கு கொடுத்தது நீதி, நேர்மை. நான் உனக்கு பேசினேன், ஒரு நாளைக்கு உண்டான கூலியை நான் உனக்கு சொன்னேன், நான் கொடுக்கிறேன், நீ செஞ்ச வேலைக்கு நான் கூலி கொடுக்கிறேன். இதுதான் ஜஸ்டிஸ். நீ வேலை செய்ததுக்கு ஏற்றாற் போல நான் பேசிய பணத்தை கொடுக்கிறேன். நியாயம், தர்மம், ஜஸ்டிஸ். இதுல தலைவன் எந்த விதத்தில் மாற்றம் அடையல. அவன் சொன்னதை நேர்மையோடு நீதியோடு கொடுத்திருக்கிறான், அநீதி செய்யல. பிரியமானவர்களே, நீதியை விட அன்பு மேலானது. நீதியை விட அன்பு மேலானது. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்ல வரக்கூடிய செய்தி. உனக்கு கொடுத்தது நீதி. நீ 6 மணி முதல் 6 மணி வரை வேலை செய்து கொண்டான கூலியை பேசியிருக்கிறேன், அது உனக்கு கொடுக்கிறேன். நேர்மையான வேலை, நேர்மையான சம்பளம். நீ பேசினாய், நான் கொடுக்கின ஒத்துக்கொண்டேன், கொடுத்து விட்டேன். நேர்மை, உனக்கு உண்டானதை நான் கொடுத்து விட்டேன், ஜஸ்டிஸ். இங்கே 5 மணிக்கு வந்தவனுக்கு ஒரு தெனாரையும் கொடுத்து ஜஸ்டிஸ் அல்ல, நீதி கிடையாது, நேர்மை கிடையாது. ஆனால் இது அன்பு. ஏனென்றால் உன்னை போலவே இவனுக்கு குடும்பம் இருக்கிறது, உன்னை போலவே இவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், உன்னை போலவே இவனுக்கு குடும்ப தேவை இருக்கிறது. இவனுடைய தேவையை பார்த்து என்னுடையதை இவனுக்கு அதிகமாக கொடுப்பது என்னுடைய அன்பு. அவன் மீது கொண்டிருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துகிறேன். நீதியோடு நான் நடந்து கொண்டேன், நான் அன்போடு நடந்து கொள்ள எனக்கு அனுமதி கொடு, எனக்கு அது அதிகாரம் உண்டு. நான் அன்பு செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. நீதியோடு கொடுப்பதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே போல அன்பை காட்டுவதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறது. அதை நான் செய்வேன், அதை நீ தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இங்கே தலைவன் செய்தது நீதியை கொடுக்கின்றவர்களுக்கு காட்ட வேண்டியவர்களுக்கு நீதியை காட்டுகிறார், அன்பை காட்ட வேண்டியவர்களுக்கு அன்பை காட்டுகிறார். அவ்வளவுதான். முதல்ல பணத்தை வச்சு பேசினா இது நமக்கு சரிபடையாது. ஆனால் நீதி, நேர்மை, நீதி, அன்பு, இதை வைத்து பார்க்கிற போது ஆண்டவருடைய மதிப்பீடுகள் நீதியை விட அன்பு மேலானதாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து அது சரிபடும். பல சமயத்தில் நாம் அடுத்தவருக்கு நீதி உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்படி? நீ தப்பு பண்ணு, அதுக்குண்டான பனிஷ்மெண்ட். நீ தப்பு பண்ணிட்ட, அதுக்குண்டான தண்டனை. நீ இந்த வேலை செஞ்சு, அதுக்குண்டான சம்பளம். நீதியோடு இருக்கிறோம். தப்பு, பனிஷ்மெண்ட், வேலை, கூலி கரெக்டாக இருக்கும். அது நம்ம மாற்றம் கிடையாது. அதை ரிவர்ஸில் போட்டு பார்ப்போம். அடுத்தவர் நம்மை நாம் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார், நான் தண்டனை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர் என்னை தண்டிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார், நான் தண்டனை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர் என்னை மன்னிக்க மாட்டாரா? அவர் எனக்கு பெருந்தன்மை காட்ட மாட்டாரா? அவர் இந்த தப்பு மன்னிச்சு சரி பரவாயில்ல போ என சொல்ல மாட்டாரா? அப்போது நான் அன்பை எதிர்பார்க்கிறேன். இங்க நான் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கல. அடுத்தவனுக்கு வருகிற போது நான் ஜஸ்டிஸை பண்ணுவேன், அடுத்தவன் தப்பு பண்ண நான் தண்டனையை கொடுப்பேன், நான் நீதியோடு நடந்து கொள்வேன். ஆனால் எனக்கு வருகிற போது நான் அன்பை எதிர்பார்ப்பேன், இரக்கத்தை எதிர்பார்ப்பேன், மன்னிப்பை எதிர்பார்ப்பேன். நியாயமாது? இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதியை விட அன்பு மேலானது. நீங்கள் எப்படி அடுத்தவருடைய நீதியை விட அன்பை எதிர்பார்க்கிறீங்களோ அதுபோல நீங்கள் நீதியை மட்டும் கொடுக்காதீங்க, அதை தாண்டி அன்பையும் கொடுங்க. இறைவன் அன்பானவர். சில சமயத்தில் நம்ம நீதியோடு நடந்து கொள்வது கிடையாது, அன்போடும் நடந்து கொள்வது கிடையாது. ஆண்டவர் நீதி உள்ளோடு நீதி கொடுக்க வேண்டியவருக்கு நீதி கொடுக்கிறார், அன்பை கொடுக்க வேண்டியவருக்கு அன்பை கொடுக்கிறார். அவருடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம்.
நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவருடைய எண்ணங்கள் மிக மேலானவை. ஒன்றுமில்லாத நம்மை தேர்ந்தெடுத்தார். நம்ம எப்போதும் ஆண்டவர் நம்மை ஏமாற்றுவது கிடையாது. நம்முடைய தகுதியை பார்த்து ஆண்டவர் நம்ம பிளஸ் பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் நம்மை நீதியோடு நடத்தலை. ஒருவேளை நீதியோடு நடத்தியிருந்தால் நம்ம இன்னைக்கு போயிருப்போம். நீதியோடு நம்மை நடத்தலை, அன்போடு நம்மை மன்னித்து நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதெல்லாம் ஆண்டவருடைய மேலான எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த முறையிட்டாங்களே அந்த 6 மணிக்கு வந்தவங்க, அவங்களுடைய எண்ணம் போடு இருக்கிறது. என்ன எண்ணம்? தனக்கு வேலை இல்லாமல் வீதியில் சந்தையில் இருந்த அந்த மனுஷனை அவருக்கு ஒரு வேலை போட்டு என் தோட்டத்தில் வந்து வேலை செய்யின்னு சொல்லி அவருக்கு ஒரு தெனாரியத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி வேலையை கொடுத்து சம்பளம் கொடுத்தா, நீ ஏன் இப்படி பண்ணு, நீ எப்படி பண்ணு, நீ ஏன் இப்படி இந்த கூலி கொடுக்க, நீ இந்த கூலி கொடுக்க என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறான். தனக்கு கிடைத்த வேலைக்கும் தனக்கு கிடைத்த கூலிக்கும் நன்றி இல்லாதவனாக மாறிவிட்டான். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு செய்த ஆசீர்வாதங்களை நாம் மறந்து விட்டு பல சமயத்தில் நாமும் கடவுளை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோம். ஏன் இப்படி என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கணும்? இறைவன் செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் மறந்துவிட்டு ஆண்டவரை நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த பணியாளர் இதான் நம்முடைய எண்ணம். செஞ்ச நன்மைத்தனத்தெல்லாம் ஆசீர்வாதங்களெல்லாம் மறந்துவிட்டு நாம் ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோம். இது நம்முடைய எண்ணங்கள். அடுத்தவனுக்கு ஒன்று நல்லது நடக்குது என்றால் அதை பார்த்து இவனால் சும்மா இருக்க முடியல. அவனுக்கு ஒரு தெனாரியுமா? அவனுக்கு ஒன்றுன்னு சொன்னால் எனக்கு 12 கொடுங்க. அவன் 5 மணிக்கு வந்தான், ஒரு தெனாரியம். நான் 6 மணிக்கு வந்த 12 மணி வேலை செஞ்சேன், எனக்கு 12 தெனாரியம் கொடுங்க. அவனுக்கு ஒன்று நல்லது நடக்குன்னா என்னால் பொறுத்துக்க முடியாது. இதுதான் அவர்களுடைய எண்ணம். பல சமயத்தில் இதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. என் அருகாமையில் இருக்கின்றவனுக்கு ஒன்று நல்லது நடந்தால், என்னோடு பணி செய்கின்றவர்களுக்கு ஒன்று நல்லது நடந்தால், என்னோடு இருக்கின்றவர்களுக்கு நல்லது நடந்தால் என்னால் பொறுத்து கொள்ள இயலாது. இதுதான் நம்முடைய எண்ணம். இறுதியாக ஒரு தெனாரியம் கிடைச்சிருக்கு, இதை கொண்டு போயிட்டு வீட்டில் தேவையானதை வாங்கி மனைவி மக்களோடு உட்கார்ந்து இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு தேவையானதெல்லாம் போட்டு இன்னைக்கு நல்ல நாளை நாம் செலவு செய்வோம். ஒருவேளை வேலை கிடைக்காமே போயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? இன்னைக்கு நாள் முழுச சந்தையில் இருந்து வீட்டுக்கு வெறுங்கையோடு போயிருந்தா என்ன ஆகியிருக்கும்? வேலை கிடைச்சது, சம்பளம் கிடைச்சது, நன்றி சொல்வோம் என்று சொல்லி அந்த நாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை நினைத்து வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதை மறந்துவிட்டு வருத்தத்தோடு போனான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்து தினமும் மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்பதை மறந்துட்டு நம்முடைய வாழ்க்கையை துன்பத்திலும் கவலையிலும் வருத்தத்திலும் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய எண்ணம். கடவுளுடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களை விட மாறுபட்டவை.